வணக்கம் சொந்தங்களே, அன்னைஸ் கிச்சனிலிருந்து உங்கள் சசிரேகா சுந்தர். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெட்டை வச்சு ஒரு சாண்ட்விச் தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்துடலாம் வாங்க. சிக்கன் சோசேஜ் பார்த்தீங்கன்னாக்கா நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை லேசாக சூடு காட்டி தான் நம்ம இதில் வைக்கணும். ஏன்னா அதை பச்சையாக நம்ம வைக்கக்கூடாது. அது ப்ரெட்டு ஒன்று மேலே ஒரு ப்ரெட் வைக்கும் போது இது சூடு ஏறாது. பிள்ளைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறதால இதை நம்ம லேசாக சூடு காட்டி எடுத்துகிட்டு வந்துடணும். சீஸ் துரியது, கொஞ்சம் பட்டர், 4 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு பால் காய்ச்சினது, மிளகுத்தூள், உப்பு, மயோனிஸ், மொத்தம் இதான் தேவையான பொருள்லாம். எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வாங்க. அடுப்பை வச்சாச்சு. அதுக்கு மேலே நம்ம பேன் வச்சுட்டோம். கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோம். இந்த சிக்கன் சோசேஜை லேசாக சூடு கட்டி எடுத்துக்கணும். லேசாக வதக்கிட்டு நம்ம இதில் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வேண்டியிருக்கோம். லேசாக ஒரு பட்டினாலே போதும். இது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இது ஏற்கனவே இது நல்லா வெந்தது தான். இது சிக்கன் சோசேஜ் பற்றியாச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சு வேண்டியிருக்கோம். 4 முட்டையை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடச்சி வச்சுருக்கோம். அதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோம். இந்த முட்டைக்கு தேவையானதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துவோம், தூள் உப்பு சேர்த்துவோம். இப்போ இதில் நம்ம காய்ச்சி ஆறின பால் இதில் சேர்த்துக்கணும். ஏன்னா இதில் தான் நம்ம இந்த ப்ரெட்டை டிப் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா இதில் நம்ம பாலை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட் மேலே கொஞ்சமாக மயோனீஸ் சேர்த்துக்கணும். இதை ஸ்பூனால் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே லெவல் பண்ணி விட்டுடணும். இந்த ப்ரெட்டு மேலே ஃபுல்லாக அதை நம்ம தடவி வச்சிடணும். சோசேஜை நம்ம பக்கத்து பக்கத்தில் அழகாக அதை அடுக்கி வச்சிடும். துருவிய சீஸ் இது மாதிரி நம்ம வச்சுக்கோம். குட்டீஸுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லீவில் வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கோசரம் தான் இதை நம்ம செய்கிறோம். நானும் இதுவே கற்றுக்கிட்டு தான் செய்கிறேன். நான் என் பொண்ணுக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு தான் நான் செய்கிறேன் இதை. நான் இப்போ இந்த ப்ரெட்டை மேலே வச்சுக்கலாம். இந்த முட்டையில் பார்த்திங்கன்னா நம்ம இதை டிப் பண்ணி எடுத்து வேண்டியதுதான். இப்போ பட்டரை நம்ம பேனில் லேசாக தடவி வச்சுக்கணும். பேன் நல்லா சூடி வச்சு நம்ம இதை வச்சுருந்துட்டோம். பக்கத்தில் இடங்குது. இன்னொன்று நம்ம ரெடி பண்ணி அது கூட சேர்த்து வச்சுக்கலாம். சூரிய வச்சு திருப்பி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை வேக வச்சு எடுக்கணும். பார்த்தீங்கன்னாக்கா
இதை நம்ம சர்விங் பிளேட்டில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக ஆரிகானாவும் கொஞ்சமாக சில்லி ஃப்ளெக்ஸும் போட்டுக்கலாம். நம்ம அனீஸ் கிச்சனில் ப்ரெட்டை வச்சு ஒரு சாண்ட்விச் செஞ்சு காட்டிட்டேன் நான். இது பார்த்தீங்கன்னா எல்லாம் லீவில் பசங்க வீட்டில் இருக்காங்க, எல்லோரும் பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நீங்களும் செஞ்சு உங்கள் குட்டீஸ்க்கெலாம் கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அனீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.